யாருன்னு தெரியாத ஆம்பளை வந்து இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத பொண்ணு முகத்துல இருந்து பூர்காவை எடுக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளி, இல்ல எல்லாம் சேர்ந்து நம்மள மொத்தி எடுத்துருவாங்க. அதுவும் இல்லாம பரத்வாஜ் ஹவுஸுக்கு ஆரியான சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கலனா சார் கொன்னே போட்டுருவாரு. என்ன அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்கப்பா. இருக்கிறதுலயே நல்ல ஹாஸ்பிட்டல்ல இவங்களுக்கு வைத்தியத்தை பாருங்க. மீதி இருக்கிற பணத்தை நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கான சன்மானமா வச்சுக்கோங்க. பாத்தீங்களாப்பா, ஒரு பக்கம் தப்பு செய்யறாங்க, இன்னொரு பக்கம் பணத்தை முறை காட்டுறாங்க. பணம் இருக்கிறதால தலகால புரியாம ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் போலீஸ்ல புடிச்சு குத்தணும். அவங்க கிட்ட அடி வாங்கினதா இவங்க திருந்துவாங்க. இவங்களுக்கு எல்லாம் போலீஸ் சரி பண்ணி வருவாங்க. ஆமாமா, நான் இப்போ போலீஸ்க்கு போன் பண்றேன். அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்புறம் நீங்க போலீஸ்லாம் கூப்பிடாதீங்கண்ணே. அதோட இவங்களை கூட்டிட்டு போய் நல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். சரியா? வாங்க, கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. வாங்க. சரி சரி. தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ். இருக்கட்டும். எதுவும் பேசாம சைலண்டா வண்டியில ஏறி உட்காரு. கிளம்பு. சீமா, நீ பதில் சொல்லிதான் ஆகணும். இவங்க யாருன்னு சொல்ல. இதுக்கு மேலேயே உன்னோட நாடகத்தை எல்லாம் பாருங்க. என் பேரு சாய்ரா பானு. வெயில்ல அலைஞ்சு எனக்கு ரொம்ப மயக்கம் வந்துருச்சு. இவங்க வந்து எனக்கு உதவிதான் பண்ணாங்க. நான் அதுக்கு இவங்க கிட்ட நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் என்னோட ஃபர்தாவை எடுத்து உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க உங்க துப்பறியற வேலையை ஆரம்பிச்சிட்டீங்க. இவ்வளவு நேர்மையான பொம்பளை கூட நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. நாங்க பண்ணது என்னமோ பண்ணிட்டோம். ஆனா நீங்க இவ்வளவு நேரம் அமைதியா ஏன் நின்னுட்டு இருந்தீங்க? நீங்க முன்னாடியே எங்க கிட்ட உங்க முகத்தை காட்டி இருந்தா இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்க வாய்ப்பே இருக்காது இல்ல? பாருங்க, நாங்க தேவையில்லாம எங்க முகத்தை அந்நியர்களுக்கு காட்ட மாட்டோம். புரிஞ்சுதா? ஆனா பிரேம், போதும், நிறுத்துங்க. நீ என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இவங்களுக்காக இவ்வளவு துணிச்சலா. ஐ அம் சாரி. பிரேம், அது அண்ணி, நீங்க யோசிக்காம கொள்ளாம ஏதாவது சொல்லிடுறீங்க. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இங்க பாரு பிரேம், இது எல்லா விஷயமும் ஒன்னதான் டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒண்ணும் இல்லாத ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்குறதும் ஒரு பெரிய விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. இன்னைக்கு வேணா நீ இந்த விஷயத்துல தப்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த விஷயத்துல நிச்சயமா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நான் கண்டிப்பா உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம விட மாட்டேன். இதுல ஏதோ ஒரு ரகசியம் கண்டிப்பா இருக்கு. பவி சொன்ன மாதிரி அந்த விஷயத்த கண்டிப்பா நாங்க தெரிஞ்சுக்காம விட மாட்டோம். பவி அண்ணி, அண்ணி, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இங்க வரலனா நாங்க என்ன பண்ணிருப்போம்னு எங்களுக்கு தெரியல. நீங்க ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நன்றிங்க. சீமா, சித்தார்த் எந்த நேரத்திலும் இங்க வந்து சேரலாம். அப்புறம் இன்னொரு விஷயம்,
பிரேம நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்படுறது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் 24 மணி நேரமும் சித்தார்த்தை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். பிரேமுக்கு பாதுகாப்பா இருப்பேன். எதுவுமே நடக்க விட மாட்டேன். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு எதிராக நடக்க விட மாட்டேன். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வரைக்கும் என்னைக்குமே பிரேமும் சித்தார்த்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா தான் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அம்மா தாயே, நீங்க தான் அவங்கள காப்பாத்தணும். பாஸ், இப்பவே நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ரோஹிணி எனக்காக அங்க காத்துட்டு இருப்பாங்க. வரேன். பாப்பா, நீ வந்தது ரொம்ப நல்லதா போச்சுப்பா. கண்ணா, உன்னோட இந்த உதவியை நாங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம். பாப்பா, உள்ள வா. வாங்க. நெருக்கமா இருந்தா கூட 2 பேரும் இப்படி இருக்காங்களே. ஆரியன், நான் பிரேம் பரத்வாஜ். போங்க ஆரியன் சார், என்னோட கட்டளைய நிறைவேற்றிட்டு வாங்க. அம்மா தாய், என் குடும்பத்தோட ஒற்றுமைதான் என்னோட சக்தி, என்னோட கர்வம் எல்லாம். அந்த ராய் பகதூர், ராஜ்வீர் சிங், பிரேமும் அப்புறம் சித்தார்த்தையும் பிரிக்க நினைக்கிறான். எந்த அசம்பாவிதமும் நடக்க விடாதீங்க அம்மா தாயே. அம்மாவுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆரியன். சித்தார்த், நீங்க என்ன சித்தார்த்னு கூப்பிடலாம். நீங்க எல்லாரும் என்ன ஏன் இப்படி பாக்குறீங்க? அம்மாவுக்கு குணமாகாத வரைக்கும் நான் சொன்னதுக்கு அர்த்தம் ஆண்டி. ஆண்டியோட உடம்பு குணமாகிற வரைக்கும் நான் இங்க தானே இருந்தாகணும். அதுவும் சித்தார்த்தா. சரியா? வாங்க. எஸ் மிஸ்டர் பிரேம். என்ன பிரேம்னே கூப்பிடலாம். பிரேம், போலாமா? வாங்க. சார், ஒரு நிமிஷம். இந்த பொண்ணு என்ன பண்றது? என்ன மன்னிச்சிடுங்க. நான் இங்க வந்துட்டு இருக்கும்போது என் வண்டி முன்னாடி ஒரு பொண்ணு குறுக்க வந்து விழுந்துட்டா. என் டிரைவர் வண்டியை சரியா தான் ஓட்டினாரு. ஆனா அந்த பொண்ணு தான் ஏதோ ஒரு யோசனையில வண்டி எதிரில் வந்துட்டாங்க. பயப்படுற மாதிரி எதுவும் ஆகல. அவங்களுக்கு எந்த அடியும் படல. இப்ப அவங்க மயக்கமா இருக்காங்க. அதிர்ச்சியில் ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருந்தா உடம்புல ஏதாவது அடிபட்டு இருக்கும். ஒரு வேலை பண்ணலாம். அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வாங்க. நாங்க எங்க ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்றோம். அவங்க வந்து பார்த்தாங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அமர், கேலண்டர் அவளை தூக்கிட்டு வாங்கப்பா. வா போலாம்.
ஒருவேளை இது ரோஹிணியா இருப்பாங்களோ? பாஸ், நான் இங்க இருந்து ரோஹிணிய ரோட்டுக்கு அந்த பக்கமா இருக்கிற ஜூஸ் கார்னர்ல நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன் பாஸ். ஒருவேளை இந்த கார் அந்த பக்கமா வந்திருக்குமோ? சித்தார்த் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் இங்க வந்துட்டு இருக்கும்போது என் வண்டி முன்னாடி ஒரு பொண்ணு குறுக்க வந்து விழுந்துட்டா. ரோஹிணி, ஏதாவது ப்ராப்ளமா? எந்த பொண்ணை கொல்ல சொல்லி நீங்க கட்டளையிட்டீங்களோ அவ ஜன்னல் வழியா தப்பிச்சு போயிட்டா. நான் அவளை காடு வரைக்கும் பின்தொடர்ந்து போய் அங்கேயே கொன்னுட்டேன். அப்புறம் அவளோட பணத்தை அங்கேயே புதைச்சிட்டேன். சித்தார்த்துக்கு ரோகிணி உயிரோட இருக்கிற விஷயம் தெரியவே கூடாது. என்னாச்சுமா? புர்கால இருக்க அந்த பொண்ணு நம்ம ரோகிணி. உமாக்கா, அநேகமா இது அந்த பொண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பொண்ணை பத்தி சொல்ற பவி? உமாக்கா, அந்த சாய்ரா பொண்ணுதான். சீமா கூட உதவி பண்ணாலேக்கா. அநேகமா இவ போற வழியில மறுபடியும் இவளுக்கு மயக்கம் வந்திருக்கோம்க்கா. அப்படியே தெரியாம போய் வண்டியில விழுந்திருப்பா. விளையாட்டு இது. சித்தார்த் அவரே என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப நானே விருப்பப்பட்டாலும் வீட்டுல உள்ளவங்க முன்னாடி என்னால வர முடியாது. அமர்கண்ணா, கேலண்டர், இந்த பொண்ண கெஸ்ட் ரூமுக்கு தூக்கிட்டு போங்க. சரி, நாங்க போறோம். நானும் கூட போறேன். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஆரியன், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சித்தார்த்துக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க பாட்டி. அப்புறம் சந்துரு, நீ இவரை வேற ஒரு கெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போப்பா. பாட்டி, நான் அவங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுறேன். ஆமா போ. இல்ல
அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணுக்கு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் நல்லா இருக்கும் சொல்றேன். நீ ஒண்ணு பண்ணு, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்களை இங்க வர சொல்லு. சரி, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்றேன். அம்மா கிட்ட போலாமா? அம்மா தாயே, எங்களை காப்பாத்துங்கம்மா. பரவாயில்ல கிரிதர், ரொம்ப நல்ல செய்தியை சொல்லியிருக்க. சித்தார்த் பரத்வாஜ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டானா? என்னோட வேலை இன்னும் ரொம்ப சுலபமாயிடுச்சு. என்ன விஷயமாயா? ரொம்ப நல்ல நேரத்துல இந்த ட்ரிங்க் ஊத்தி கொண்டு வந்திருக்க. நான் நினைச்ச மாதிரி நம்ம பிளானோட முதல் அடி வெற்றிகரமா நடந்திருக்கு. அதனால இத கொண்டாடி தான் ஆகணும். இந்த நிமிஷத்துல இருந்து பிரேம் பரத்வாஜோட முடிவுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். இப்போ சித்தார்த் பரத்வாஜ் ஹவுஸ்குள்ள நுழைஞ்சிட்டான். அவனுக்கு முதல் வாய்ப்பு கிடைச்சதும் பிரேம் பரத்வாஜோட கதை முடிஞ்சிடும். பகதூர், நான் இருக்கிற வரைக்கும் உன்னால அப்படி எதுவுமே செய்ய முடியாது. அவ்வளவுதான். இப்ப நான் என்னோட நாகமணியை எடுத்துக்கிட்டு உன்னோட இந்த ஆட்டத்தை இப்பவே நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறேன். ராய் பகதூர், நீ வேணும்னா என்னோட மணியை பறிச்சு என்ன ஒரு பலகீனமானவளா மாத்திருக்கலாம். ஆனா இப்ப கூட உன்னை மயக்கமாக்குற அளவுக்கு எனக்குள்ள சக்தி இருக்கு. இவருக்கு சுயநினைவு திரும்புறதுக்குள்ள நான் என் நாகமணியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்.